Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு அடரா குக்கில நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போறோம். அது என்னன்னா Friends, இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஓகேவா? வாங்க குக்கிங்க்கு போலாம். இப்போ தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சொல்றேன். உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்குங்க இது நல்லா வேக வச்சு நல்லா பாருங்க, ரொம்ப கொலன்னு ஆயிடக்கூடாது. இதை ப்ரெஸ் பண்ணால் நல்லா கொலன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல். இது 4 உருளைக்கிழங்கு, ஒரு 4 பல் பூண்டு, கடுகு சிறிதளவு, சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பெருங்காய பொடி தேவையான அளவு போட்டுக்கணும். உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால பூண்டு பெருங்காய பொடி ரெண்டும் ரொம்ப முக்கியமாக போட்டுக்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. சால்ட்டு தேவையான அளவு. ஓகே, இப்போ சமைக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. பொரியட்டும், நல்லா பொரியட்டும். கடுகு பொரியுது. இப்போ பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு போடுறேன். பூண்டு நல்லா மணமாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க. மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேம், ஏன்னா வேக வச்சது உருளைக்கிழங்கு, அதனால். இப்போ பெருங்காய பொடி போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். ஒரு 2 கொத்து உருவி போடுறேன். மிளகாய் பொடி போடுறேன். மிளகாய் பொடி போட்டோன்னே உருளைக்கிழங்க போட்டுருணுங்க, அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ மஞ்சள் பொடிலாம் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போட்டோன்னே உருளைக்கிழங்க போட்டுருங்க. எல்லா மசாலாவும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் டார்க் கலர் ஆயிரும், அழகான கலர் வராது. இப்போ மஞ்சள் பொடியெலாம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி போடுறேன். உப்பு வேக வச்சப்போ நான் சேர்த்துருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, அப்புறம் ரொம்ப உப்பு அதிகமாகிடும். பார்த்து போட்டுக்கோங்க. மீடியமாக தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இது ஜஸ்ட்டு டக்குன்னு அர்ஜெண்ட்டாக செய்கிறவங்களுக்கு இது பூண்டை தட்டி போடுறது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் லிட்டு போட்டு நம்ம நல்லா அந்த சால்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். லிட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுருங்க. நல்லாயிருக்கும் அந்த பொட்டேட்டோ ஃப்ரை. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
உருளைக்கிழங்கு கரெக்டாக வேக வச்சுக்கணும். வேக வச்சா இந்த பதம் வரும். இல்லைன்னா உடஞ்சிரும், ஒன்று ஒட்டிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஆயில் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஊற்றிக்கங்க. மிளகாய் பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் மீடியமாக தான் போடுவேன் மிளகாய் பொடி. டுடே டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சால்ட்டு ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும்னா அதுக்குள்ளே எந்த பேப்பராக இருந்தாலும், நியூஸ் பேப்பரு, நோட்டில் உள்ள பேப்பரு எதுவாக இருந்தாலும் ஒரு பீஸ் பேப்பர் போட்டு வைங்க. ட்ரையாகவே இருக்கும். ட்ரையாக இருக்குது பாருங்கள். சால்ட்டு ஒரு பேப்பர் போட்டு வச்சா ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருக்கும். சூப்பருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான டிங்குன்னு தட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.